அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, 12ஆம் வகுப்பில் வரலாறு பாடத்தில் அலகு 11 என்ற குறிப்பில் புரட்சிகளின் காலம் என்ற பாடத்தை என்ற பொருளில் இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். புரட்சிகளின் காலம் இந்த பாடத்தில் முன்னாள் வகுப்பில் கடந்த வகுப்பில் அமெரிக்க சுதந்திர போரை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள், பிரெஞ்சு புரட்சியை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அதைத் தொடர்ந்து தொழில் புரட்சி என்ற கருத்துக்கு என்ற பொருளுக்கு நாம் இந்த வகுப்பில் சொல்ல இருக்கின்றோம். மாணவர்களாகிய நீங்கள் தொழில் புரட்சியை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த தொழில் புரட்சியை பற்றி ஒரு முன்னோட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, அப்படி நாம் தெரிந்து கொள்ளும்போது எத்தனையோ புரட்சிகள் பற்றி நீங்கள் மாணவர்கள் அறிந்திருப்பீங்க. இந்தியாவிலே வேலூர் புரட்சியை அறிந்திருப்பீங்க. இந்தியாவில் முதல் சுதந்திர போர் என்று சொல்லப்படுகின்ற சிப்பாய் கழகத்தை அறிந்திருப்பீங்க. அமெரிக்க சுதந்திர போரை படிச்சிருப்பீங்க. பிரெஞ்சு புரட்சியை படித்திருப்பீங்க. சுதந்திர போருக்கும் பிரெஞ்சு புரட்சிக்கும் சேம் கருத்து, ஒரே கருத்து. நாம் இந்த பாடத்தில் பார்க்க வேண்டியது தொழில் புரட்சி. தொழில் புரட்சி, தொழில் என்றால் என்ன? நாம் என்ன தொழில் செய்கின்றோமோ, நாம் என்ன கையால் உற்பத்தி பண்ணுறோமோ, உதாரணத்துக்கு சணலாக இருக்கலாம், பருத்தியாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், அல்லது பாத்திரங்களாக இருக்கலாம், மண்பாண்டமாக இருக்கலாம். ஸோ இதை தான் தொழில் அப்படிங்கிறோம். இந்த தொழில் புரட்சி பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி தொழில் புரட்சி ஃபஸ்ட்டு எங்கே உருவானது, எந்த நாட்டில் உருவானது, இது யார் இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படி என்று நாம் பார்த்து தெரிந்து கொள்வது மிக அவசியமானவர்களே. தொழில் புரட்சி என்ற சொல்ல முதல்ல சொன்னது யார் அப்படி என்றால், பிரான்சு நாட்டை சார்ந்த ஜார்ஜ் மிஸ்லட் என்பவரும் ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் என்பவரும் தான் இந்த தொழில் புரட்சி சொல்ல முதல்ல சொல்லியிருக்காங்க. முதலில் சொன்னவர் இந்த வார்த்தையை தொழில் புரட்சி என்று சொல்ல முதல்ல சொன்னது யார் அப்படின்னு கேட்டால், மாணவர்களாகிய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் என்பவரும் ஜார்ஜ் மிஸ்லட் என்பவரும். தொழில் புரட்சி எங்கே உருவானது, எந்த இடத்தில் உருவானது, எந்த நாட்டில் உருவானது அப்படிங்கும்போது தொழில் புரட்சி இங்கிலாந்தில் உருவானது. இங்கிலாந்தில் உருவாகும் போது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு இங்கிலாந்து. ஆக இங்கிலாந்தை தொடர்ந்து அருகில் உள்ள பிரான்ஸ் நாட்டில் பரவுது, ஜெர்மனி நாட்டில் பரவுது. என்ன பரவுது? தொழில் புரட்சி, புதிய இயந்திரங்கள், புதிய கருவிகள், இதெல்லாம் பரவுது. ஆகவே இந்த பாடத்தில் நாம் எந்தெந்த தலைப்பில் செல்கிறோம் அப்படின்ட்டு வரும்போது முதலில் தொழில் புரட்சியின் பொருளை நாம் பார்க்க வேண்டும். தொழில் புரட்சியின் சிறப்பு கூறுகள் என்ற தலைப்பை பார்க்க வேண்டும். இங்கிலாந்தின் தொழில் புரட்சி காரணங்கள் என்ற தலைப்பை பார்க்க வேண்டும். தொழிற்சாலை அமைப்பு என்ற கருத்தை பார்க்க வேண்டும். பருத்தி தொழிற்சாலை என்ற கருத்தை பார்க்க வேண்டும். இரும்பு தொழிற்சாலை என்ற கருத்தை பார்க்க வேண்டும். நீராவி இயந்திரங்கள், அடுத்தது ஜெர்மனியில் தொழில் புரட்சி, அமெரிக்காவில் தொழில் புரட்சி மற்றும் தொழில் புரட்சியின் தாக்கங்கள், இப்படி பீத்தூர் படுகொலை, அமெரிக்காவில் வேலை நிறுத்தம், ஹேமார்க் படுகொலை போன்ற தலைப்பில் நாம் பார்க்கின்றோம். மாணவர்களே, தொழில் புரட்சியின் முதலாவது கருத்தான தொழில் புரட்சியின் பொருள் என்ற தலைப்பில் நாம் செல்ல இருக்கின்றோம். தொழில் புரட்சியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தொழில் புரட்சியை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கவிஞர் சொல்லியிருக்கிறார், பாரதிதாசன் அவர்கள். கைத்தொழிலை ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை உனக்கு ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக ஒவ்வொரு மனிதனும், உலகமாக இருக்கட்டும், அது இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், எல்லா மனிதர்களும் தொழில் அடிப்படையில் வாங்க வேண்டும். தொழிலை கற்றுக்கொண்டால் நமக்கு வாழ்வாதாரம், தொழிலை கற்றுக்கொண்டால் நமக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்தை முன்னோர் கட்டி தொழில் புரட்சி என்பது என்ன, தொழில் புரட்சி இங்கிலாந்தில் தோன்றியது என்ன சொல்லியிருக்கிறேன் மாணவர்களே. தொழில் புரட்சி என்பது பெரிய
பெரிய ஆலைகளில், பெரிய தொழிற்சாலைகளில் பெரிய 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 பொருட்களை, அதிக அளவிலான பொருட்களை உற்பத்தி செய்வதை பற்றி தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது தான் தொழில் புரட்சி. தொழில் புரட்சி என்பது பழையன கழிதல் புதியன புகுதல். பழமையான, அதாவது கையால் செய்யப்பட்ட பொருள்களுக்கு மாற்றாக புதிய இயந்திரங்களை கண்டுபிடித்து அதன் மூலம் நாம் உற்பத்தி அதிகம் கண்டது. இதனால் நம்ம தொழில் புரட்சி என்று சொல்கிறோம். தொழில் புரட்சி தாயகமே இங்கிலாந்து என்று தான் சொல்கின்றோம். தொழில் புரட்சியில் 2 வகை மாணவர்களே. ஒன்று தொழில் புரட்சியின் முதல் கட்டம், இன்னொன்று தொழில் புரட்சியின் 2ஆம் கட்டம். தொழில் புரட்சியின் முதல் கட்டம் என்றால் என்ன? தொழில் புரட்சியின் 2ஆம் கட்டம் என்றால் என்ன? தொழில் புரட்சியின் முதல் கட்டம் என்பது இங்கிலாந்தில் பருத்தி தொழிற்சாலையில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கருவிகளை பற்றியும், இங்கிலாந்தில் மேம்படுத்தப்பட்ட முன்னேற்றங்கள், புதிய கருவிகள், புதிய பொருள்கள், உற்பத்தி பொருள்கள், இதை பற்றி அறிந்த முதல் கட்டம். இப்போ 2ஆம் கட்டம் என்பது என்ன? 2ஆம் கட்டம் என்பது இங்கிலாந்து தவிர அருகில் உள்ள அண்டைய நாடுகளான வேறு நாடுகளில் தொழில் புரட்சி பரவியது. அது ஜெர்மனி, இன்னொன்று அமெரிக்கா. ஆக 2ஆம் கட்டம் என்பது ஜெர்மனியில் தொழில் புரட்சி எவ்வாறு மேம்படைந்தது, ஜெர்மனியில் எப்படி பயன்படுத்தினார்கள், அமெரிக்காவில் எப்படி பயன்படுத்தினார்கள் அப்படின்னு பார்ப்போம். ஆக தொழில் புரட்சியின் பொருளுக்கு அடுத்தபடியாக நாம் தொழில் புரட்சியின் சிறப்பு கூறுகள் என்ற தலைப்பில் நாம் செல்ல இருக்கின்றோம். மாணவர்களே, தொழில் புரட்சியின் சிறப்பு என்ன என்றால் புதிய அறிவியல் தொழில்நுட்பம். இயற்பியல் வல்லுநர்களும் வேதியியல் வல்லுநர்களும் படித்த மேதாவிகளும் புதிய புதிய வேளாண் கருவிகளும் பருத்தி கருவிகளும் இயந்திர கருவிகளும் கண்டுபிடித்தார்கள். இதுதான் அறிவியல் தொழில்நுட்பம். இதுதான் தொழில் புரட்சியினுடைய சிறப்பு கருத்துக்கள். என்னன்னா இரும்பில் புதிய பயன்பாடு, நிலக்கரி புதிய பயன்பாடு, நீராவி பயன்பாடு, இதெல்லாம் நாம் இந்த பாடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய இயந்திரங்கள்லாம் என்ன? பருத்தி தொழிற்சாலைகள் என்னென்ன கருவி கண்டுபிடிக்கப்பட்டது? உதாரணமாக ஜாக் என்பவரால் என்ன கருவி கண்டுபிடிக்கப்பட்டது? ஜேம்ஸ் வாட் என்பவரால் என்ன கருவி கண்டுபிடிக்கப்பட்டது? தாமஸ் ஆல்வா எடிசனால் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதுதான் தொழில்நுட்பம். புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிப்பு. ஆலை முறை பணிகளை ஒழுங்குபடுத்துவது. இங்கிலாந்தில் இருந்த தொழிற்சாலைகளில் வேலை செய்த தொழிலாளர்களுடைய வேலை நேரத்தை கணக்கிடுவது, வேலை நேரத்தை நிர்ணயிப்பது, அவங்களுடைய ஊதியத்தை நிர்ணயிப்பது, இதுதான் தொழிற்சாலை பணிகளுடைய பணியாளர்களுடைய ஒழுங்குபடுத்துதல், சீர்படுத்துதல். இல்லை கட்டமைப்பு சரியாக இருப்பதாக நம்ம அறிய வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக அதே போக்குவரத்து மற்றும் செய்தி தொடர்பு. இங்கிலாந்திலும் சரி உலகத்திலும் சரி போக்குவரத்தில் பல இருக்குமே தோழர்களே. தரைவழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து அப்படிலாம் இருக்கு. இந்த ரயில் போக்குவரத்து எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? இது யார் கண்டுபிடிச்சா? அதெல்லாம் இந்த பாடத்தில் நம்ம அறிய இருக்கின்ற மாணவர்களே. செய்தி தொடர்பு. செய்தி தொடர்புங்கிறது போக்குவரத்து சாதனங்கள், தகவல் தொடர்பு சாதனம். அது தந்தியாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், தொலைபேசியாக இருக்கலாம். இப்படி பல்வேறு தலைப்புகளை நாம் பார்க்குறோம். அடுத்ததாக இங்கிலாந்தில் ஏற்பட்ட தொழில் புரட்சி காரணங்கள். தொழில் புரட்சி ஏன் சார் இத்தனை நாடு இருக்கும்போது அங்கே மட்டும் உருவாகுது அப்படின்னு மாணவர்கள் இங்கே உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வரலாம். தொழில் புரட்சிக்கு வேண்டிய கால சூழ்நிலை இங்கிலாந்தில் அமைந்து இருக்கின்றது இயற்கையாகவே. மிதமான தட்பவெப்பநிலை, கடற்கரை சூழல், மண்வளம், காலநிலை, இது எல்லாமே இங்கிலாந்துக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு, புதிய தொழிற்சாலை ஏற்படுவதற்கு. முதலாளிகள் தொழிலாளர்கள் என்ற வர்க்கம் முதல்ல இந்த தொழில் புரட்சியின் காரணமாக தான் உலகத்தில் உருவார்கள். 2 பிரிவுகள். அப்போ இதுக்கு முன்னாடி முதலாளி தொழிலாளி இருந்தாங்கன்னா இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி தொழிற்சாலை இருந்திருக்குன்னா இருந்திருக்கு. இயந்திர தொழிற்சாலை இல்லை, மனிதனால் இயக்கப்பட்ட தொழிற்சாலை, மனிதனுடைய கையால் இயக்கப்பட்ட தொழிற்சாலை இருந்திருக்கு. கையால் செய்யப்பட்ட பொருட்கள், கைவினைஞர்கள் பொருள்கள், புதிய கருவிகள் வந்த பிறகு மனிதன் செய்த கருவிகள்லாம், மனிதன் செய்யக்கூடிய சக்கரமாக இருக்கட்டும் அல்லது ஆடைகளாக இருக்கட்டும், எல்லாமே மிஷின் உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம பழையன கடிதல் புதியன புகுதல்ங்கிறோம். இந்த சூழலில் இங்கிலாந்து, பிரான்ஸு, ஸ்பெயின் போன்ற நாடுகள் போட்டி போட்டுக்கின்ற வியாபாரத்தில், வணிகத்தில், காலனியை ஏற்படுத்துவதில் போட்டி போட்டுக்கின்ற இந்த ஸ்பெயினாக இருக்கட்டும், போர்ச்சுகலாக இருக்கட்டும், இங்கிலாந்தாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், இந்த 4 நாடுகளில் உலகத்தில் அதிக நாடுகளை காலனியில் அமைத்தது எந்த நாடு என்றால் இங்கிலாந்து. ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்தியா கூட இங்கிலாந்துக்கு ஒரு காலனி நாடாக தான் இருந்திருக்கின்றது. இந்தியாவுடைய செல்வங்கள் சுரண்டப்பட்டு
இங்கிலாந்துக்கு எடுத்து செல்லப்பட்டு இங்கிலாந்துடைய வளங்கள் கொழித்தன, செழித்தன. உலகில் 1/4 நிலப்பரப்பு ஆங்கிலேயருடைய கண்ட்ரோலில், இங்கிலாந்துடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. மாணவ செல்வங்களே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கிலாந்தில் நிலக்கரி, இரும்பு அதிகமாக கிடைத்தது. இந்த நிலக்கரி, இரும்பு அதிகமாக கிடைத்ததால் தான் இங்கிலாந்தில் தொழிற்சாலை அதிகமாக இருந்தது. தொழிற்சாலை அதிகமாக வருவதற்கு அங்கே இயந்திர வல்லுநர்களும் அறிவியல் விஞ்ஞானிகளும் இருந்திருக்கிறார்கள். அவங்க கண்டுபிடித்த கருவியின் மூலமாக இங்கிலாந்து மிகப்பெரிய உற்பத்தியை ஈட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணது. அடுத்த தலைப்பாக நம்ம தொழிற்சாலை அமைப்பு. தொழிற்சாலை அமைப்புன்னா என்ன? தொழிற்சாலை எங்கே இருக்குது? அந்த தொழிற்சாலை என்ன பொருள் தயாரிச்சிருக்காங்க? தொழிற்சாலை இங்கிலாந்தில் இருக்கின்றது. இங்கிலாந்தில் என்ன தொழிற்சாலை இருக்குது? தொழிற்சாலை மீன்ஸ் அவங்க தொழிற்கருவிகளை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி கையினால் சில பொருள்களை உற்பத்தி பெற்றிருக்கார்கள். அது மட்பாண்டமாக இருக்கலாம், வண்டிகளாக இருக்கலாம், சக்கரங்களாக இருக்கலாம், நூல் மூலம் நெசவு பருத்தி நூல் மூலம் ஆடைகளை தயாரிச்சுக்கலாம். இது எல்லாமே கையினால் செய்யப்பட்ட காலம்தான் பழைய காலம். இதுக்கு மாற்றாக தான் கருவி வந்தது. அதுதான் புதிய காலம், இல்லை நவீன காலம், அல்லது தொழில் புரட்சியினால் ஏற்பட்ட விளைவுகள். முதல்ல இவங்க என்ன தொழில் சார் ஆரம்பித்தாங்க? முதல்ல எந்த தொழிற்சாலை ஆரம்பித்தாங்க அப்படின்னா, பருத்தி சம்பந்தமான தொழிற்சாலை தான் இங்கிலாந்தில் தொடங்கியிருக்காங்க. பருத்தி சம்பந்தமான பருத்தி எடுக்கிறோம், அந்த பருத்தியிலிருந்து நூல், அந்த நூல்லேருந்து ஆடை தயாரிக்கிறோம். அந்த நூல்லேருந்து மனிதனால் நெய்யப்பட்ட ஆடைகள் எல்லாமே கருவியினால், இயந்திரங்களினால், மிஷினால் தயாரிக்கப்பட்ட ஆடை வர ஆரம்பிச்சு. இதனால் தொழில் புரட்சியுடைய முக்கியமே கையினால் செய்யப்பட்ட ஆடைகளை விட இயந்திரங்களால் செய்யப்பட்ட ஆடைகள் தான் அதிகமாக இங்கிலாந்தில் உருவானது. ஆகவே மாணவர்களே, பருத்தி தொழிற்சாலை முதலாக எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படி என்று சொல்ல போனால் இங்கிலாந்து என்று சொல்ல வேண்டும். மாணவர்களே, இந்த பருத்தி தொழிற்சாலை என்னென்ன கருவிகள் இங்கிலாந்து கண்டுபிடிச்சாங்க? 1733ஆம் ஆண்டு ஜான் கே என்பவரால் பறக்கும் நாடா என்ற கருவியை கண்டுபிடிச்சாங்க. இந்த கருவி மூலம் பல்வேறு வகையான பல வகையான எண்ணில் அடங்கா ஆடைகளை ஒரே நேரத்தில் தயாரிக்க நேர்ந்தது. ஆகவே மனிதன் ஒரே நேரத்தில் ஒரு ஆடை தான் தயாரிக்க முடியும். ஜான் கே என்பவர் கண்டுபிடிக்கப்பட்ட பறக்கும் நாடா என்ற கருவியினால் பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான ஆடைகளை தயாரித்தாங்க. இங்கிலாந்து மக்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தனக்கு வேண்டியதை வைத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய ஆடைகள் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக மாணவர்களே, இரும்பு தொழிற்சாலை என்ற தலைப்பில் நாம் செல்ல இருக்கின்றோம். இரும்பு என்றால் தாது. இந்த இரும்பு அதிகமாக உலகத்தில் எங்கே கிடைக்கிது அப்படின்னா இங்கிலாந்தில் தான் அதிகமாக கிடைச்சிருக்கு. அங்கே இரும்பும் அதிகமாக கிடைச்சிருக்கு, நிலக்கரியும் கிடைச்சிருக்கு. இரும்பை வெட்டி எடுத்து அதை சீர் பண்ணி அதை உருக்குவதற்கு பழங்காலத்தில் தொழிற்புரட்சி ஏற்படுவதற்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இரும்பை உருக்குவதற்கு கரியை பயன்படுத்தியிருக்கிறோம். காட்டிலிருந்து விறகை வெட்டி அந்த விறகை எரிப்பதன் மூலம் அதிலிருந்து அடுப்பு கரியை கொண்டு இரும்பை உருக்கியிருக்கிறோம். இதை புதுசாக ஒரு அறிஞர், ஆங்கிலேய நாட்டை சார்ந்த இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு அறிஞர் ஆபிரகாம் டெர்பி என்பவர் கரிக்கு பதிலாக நிலக்கரியை கொண்டு இரும்பை உருக்கலாம் என்பதை முதலில் கண்டறிந்து உலகிற்கு பறைசாற்றுகிறார். ஆகவே ஆபிரகாம் டெர்பி கொண்டு வந்த அந்த நிலக்கரியை கொண்டு இரும்பை உருக்கின்ற முதல் முறையாக இதுதான் இங்கிலாந்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். 1 டன் இரும்பு தாதை உருக்குவதற்கு 5 டன் நிலக்கரி தேவைப்படுகிறது மாணவர்களே. ஆக நிலக்கரி இருந்தால் தான் இரும்பை உருவாக்க முடியும். இரும்பினால் நாம் என்னென்ன பொருளை பார்த்துருக்கோம், நிறையா பார்த்துருக்கோம். இரும்பினால் செய்யப்பட்ட, இப்போ தானே நம்ம சில்வர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பினால் கப்பல், இரும்பினால் கட்டடங்கள், இரும்பினால் வீட்டில் உள்ள தட்டுகள், சக்கரங்கள், வண்டிகள் எல்லாமே இரும்பால் தான் நம்ம 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கிறோம். மாணவ செல்வங்களே, இரும்பினால் வீட்டில் உபயோகப்பட்டிருக்கின்ற கரண்டை கூட நாம் இரும்பினால் தயாரித்திருக்கிறோம், பயன்படுத்தியிருக்கிறோம். நாம் சாப்பிட்ற தட்டு முதல் கொண்டு இரும்பினால் தான் செய்யப்பட்டு பயன்படுத்தியிருக்கிறோம் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆகவே 1889ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுடைய தலைநகரமான பாரிஸில்
மிகப்பெரிய ஒரு ஈபிள் டவரை ஏற்படுத்துகிறார்கள். அந்த ஈபிள் டவர் 324 மீட்டர் உயரமுடையது. இது பிரெஞ்சு புரட்சி 1789ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் சர்வாதிகார ஆட்சியை ஒழித்துக்கட்டுவதற்காக மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது. அந்த புரட்சியினுடைய நினைவாக 100 ஆண்டு கழித்து பிரான்ஸ் நாட்டில் 100 ஆண்டுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த புரட்சியை நினைவு கூறும் வகையில் பாரிஸில் ஈபிள் டவர் என்றதை அமைத்து உலக அதிசயங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது. உலக அதிசயங்கள் 7 என்பது மாணவ செல்வங்களே உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்றுதான் பாரிஸில் இருக்கின்ற ஈபிள் டவர். இது முழுக்க இரும்பினால் செய்யப்பட்டது ஒன்று, மரத்தால் அல்ல, சிமெண்டால் அல்ல, இல்லை மண்ணால் அல்ல, ஒன்லி இரும்பு. உலக அதிசயத்தில் ஒன்றாக அது இருக்கின்றது. இந்தியாவில் உலக அதிசயம் ஒன்று இருக்கின்றது, தாஜ்மஹால். மாணவர்களே, அது உங்களுக்கு தெரியும். ஆக உலக அதிசயங்கள் ஒன்றான தாஜ்மஹால், உலக அதிசயங்கள் ஒன்றான பாரிஸில் இருக்கின்ற ஈபிள் டவரை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்களே. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு நீராவி இயந்திரங்கள். நீராவி அப்படி என்றால் நம்ம நீராவி இயந்திரங்கள் அப்படின்னா, இயந்திரம்னா ட்ரெயின் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? ஜார்ஜ் ஸ்டீவன்ஸுங்கிறவர் தான் இந்த ரயிலை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ரயில் நம்ம இந்தியாவுக்கு எப்போ வந்தது உங்களுக்கே தெரியும். கடந்த வகுப்பில் படித்திருப்பீங்க அல்லது +1 வகுப்பில் தெரிஞ்சிருப்பீங்க. இந்தியாவில் தலைமை ஆளுநராக இருந்த டல்கௌசி காலத்தில் தான் இங்கே ரயில் பாதை அறிமுகமாகுது. இந்தியாவில் எப்போ அறிமுகமாகுது? 1853ஆம் ஆண்டு மும்பைக்கும் தானேக்குமே. ஆக இங்கிலாந்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ட்ரெயின் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் என்று கேட்டால் மாணவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், டல்கௌசி பிரபு. எப்போ நடைமுறைப்படுத்துகிறார்? ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கும், ஒரு நகரத்துக்கு இன்னொரு நகரத்தை எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 1830ஆம் ஆண்டு லிவர்பூல் என்ற நகருக்கும் மான்செஸ்டருக்கும் இடையே இந்த இருப்பு பாதை செயல்முறைப்படுத்தப்பட்டது. ஆக உலகத்தில் ட்ரெயின் ஓடிய முதல் நாடு, ட்ரெயின் ஓடிய முதல் 2 நகரங்கள் அப்படி என்று கேட்டால் மாணவர்களாகிய லிவர்பூல், மான்செஸ்டர். எந்த நாடுன்னு கேட்டால் இங்கிலாந்து. ஆக அந்த ரயில் பாதை இந்தியாவில் எப்போ அறிமுகப்படுது? டல்கௌசி காலத்தில். ஆகவே 1807ஆம் ஆண்டு அமெரிக்காவில் முதல் நீராவி படகு செலுத்தப்பட்டது. இங்கிலாந்தில் எப்போ? 1802. இங்கிலாந்தில் எப்போ ட்ரெயின் இயங்குது? 1830. அமெரிக்காவில் எப்போ இயங்கியது? 1807. ஆக அமெரிக்காவும் இங்கிலாந்தும் போட்டி போட்டுக்கொண்டு ரயில் பாதையாகட்டும் அல்லது இயந்திரங்களாகட்டும் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி செல்கின்றது. இந்த வேளையில் இந்த SS கிரேட் பிரிட்டன் அந்த கப்பலுக்கு பேர். 1843ஆம் ஆண்டு SS கிரேட் பிரிட்டன் என்ற இரும்பாலான கப்பலை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இரும்பாலான கப்பல் முதல்ல உருவாக்கப்பட்ட ஆண்டு என்றால் 1843 மாணவர்களே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ரயில்வே பாதை கண்டுபிடிச்சாச்சு, ஜவுளித்துறையில் புதிய கருவிகள் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சாலை போக்குவரத்தில் என்ன மாற்றம்? மாட்டு வண்டி போகிற மாதிரி பாதை, மண் சாலை, சேரும் சகதியுமாக இருந்தது உலகத்தில். தார் சாலையே கிடையாது. சேற்றுக்கு பதிலாக மண் ரோட்டுக்கு பதிலாக தார் சாலை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? மாணவர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கிலாந்தில் ஜான் மெக்காடோ என்பவர் சிறிய கற்களை அடுக்கி அது மேலே கற்களை படைக்கி அதில் தாரை ஊற்றி மிகப்பெரிய ஒரு தார் சாலையை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். ஆக சேட்டுக்கு பதிலாக மண் ரோட்டுக்கு பதிலாக புதிய தார் சாலையை அமைத்தவர் யார் என்றால் ஜான் மெக்காடோ என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. 1835ஆம் ஆண்டு தந்தி முறை முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்டது. 1835ஆம் ஆண்டு தந்தி முறை முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி டெலிஃபோனோ ஃபேக்ஸோ எதுவுமே கிடையாது. தந்தியே இப்போ தான் டெலகிராம். இங்கிலாந்துக்கு ஃப்ரான்ஸுக்கு முதல் தந்தி, இங்கிலாந்துக்கு ஃப்ரான்ஸுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது இந்த 1835ஆம் ஆண்டு. மாணவர்களை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் தான் பிரான்ஸுடைய மன்னனாக நெப்போலியன் இருக்கிறார். ஒரு பக்கம் இங்கிலாந்தில் தொழிற்புரட்சி, ஒரு பக்கம் அமெரிக்காவில் தொழிற்புரட்சி, ஜெர்மனியில் தொழிற்புரட்சி. ஆனால் பிரான்ஸில் ஆண்ட நெப்போலியன் ஒரு பக்கம் உலகம் முழுக்க ஆட்டி படைத்து உலகில் உள்ள அனைத்து நாடுகள் மீது படையெடுத்து வெற்றி காண்கிறான். ஐரோப்பாவுடைய பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கிறார் இந்த நெப்போலியன்.
நெப்போலியன் ஒரு முறை சொல்லியிருக்கிறார், முடியாது என்பது முட்டாள்களின் வார்த்தை என்று சொல்லியிருக்கிறார். நெப்போலியன் மிகப்பெரிய உயரமான மனிதர் கிடையாது, குள்ளமான மனிதர், புத்திசாலியான மனிதர், குள்ளமான மனிதர், வலிமையான மனிதன், உலகத்தை ஆட்டி படைத்த ஒரு மாமனிதன். எப்படி கிரேக்க நாட்டில் அலெக்சாண்டர் சொல்கிறோமோ அதே போல் இந்தியாவில் பிரான்ஸ் நாட்டில் நெப்போலியன் சொல்லணும். இந்தியாவில் யார் சொல்கிறோம்? இந்திய நெப்போலியன் யார் என்று உங்களுக்கு தெரியும், சமுத்திரகுப்தர். ஆக அலெக்சாண்டருக்கு ஈக்குவலாக, மாவீரனுக்கு நெப்போலியனுக்கு ஈக்குவலாக இந்தியாவில் ஒரு மன்னன் யார் என்றால் நீங்கள் சமுத்திரகுப்தர் தான் சொல்லணும். ஆகவே இங்கிலாந்து நாட்டில் மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார்? மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் மைக்கேல் பாரடே என்ற இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்தது அவரு மின்சாரம் தான் சொல்லுங்க. மாணவர்களே, தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த மின்சாரம் தான் வீட்டில் பயன்படுத்துகின்ற மின்சாரம், வீட்டில் எரிகின்ற மின்சாரம். ஆகவே மாணவர்களே, மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மைக்கேல் பாரடே என்ன கொண்டு வந்த மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக ஜெர்மனியில் தொழில் புரட்சி ஏற்பட்டது. ஜெர்மனி என்றால் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும் ஹிட்லர். ஜெர்மனி என்றால் உங்களுக்கு ஞாபகத்தை வர வேண்டும் இரண்டாம் உலகப்போர். ஜெர்மனி என்றால் முதல் உலகப்போர் ஞாபகம் வர வேண்டும். முதல் உலகப்போர் ஜெர்மனி அழிந்தது, இரண்டாம் உலகப்போர் ஜெர்மனி அழிந்தது. 1871 சிதறிக்கிடந்த ஜெர்மனியை பிஸ்மார்க் இணைக்கிறார். இங்கிலாந்து பிஸ்மார்க்குங்கிறவர் சிதறிக்கிடந்த ஜெர்மனியை இணைக்கிறார். அதே அடிப்படையில் தான் இந்தியாவில் சிதறிக்கிடந்த இந்தியாவை இணைக்கிறார். இந்தியாவின் பிஸ்மார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆகவே ஜெர்மனியில் ரூட்லாஃப் டீசலுங்கிறவர் டீசல் இன்ஜினை கண்டுபிடித்தார். ஜெர்மனி இன்றளவும் மோட்டார் வாகனத்தில் முதன்மையான நாடாக இருக்கின்றது. மோட்டார் வாகனத்தில் முதன்மையான நாடு என்றால் ஜெர்மனி தான் சொல்லணும். BMW கார் 1 கோடி அந்த காருடைய விலை உலக அளவில் பேசப்படுகிறது. ஆக ஜெர்மனி உலக அளவில் பொட்டாசியம், உப்பு, மருந்து பொருட்கள், சாயப்பொருட்கள், இப்படி அனைத்து விதமான பொருட்கள் தயாரிப்பதில் உலக அளவில் நம்பர் 1ஆக இருக்கின்றது. அமெரிக்காவில் தொழில் புரட்சி அடுத்த பாடத்துக்கு நாம் செல்ல வேண்டும், அடுத்த கருத்துக்கு நாம் செல்ல வேண்டும். மாணவர்களே, அமெரிக்கா என்றால் ஆங்கிலேயர்கிட்ட அடிமையாந்த நாடு. அமெரிக்கா ஒரு விவசாய நாடுங்கிறோம். ஆனால் இன்று அமெரிக்கா தொழில்துறையில் முன்னேறி இருக்கின்றது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில் என்ன நிகழ்வு நடந்தது? புதிய புதிய கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. சாமுவேல் ஸ்லேட்டருங்கிற இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் அமெரிக்கா சென்று அமெரிக்காவுடைய குடிமகனான மோசஸ் பிரவுனுடன் இணைந்து புதிய ஜவுளி ஆலையை கண்டுபிடிச்சிருக்கார். மாணவர்களே, அமெரிக்காவில் தொழில் புரட்சியை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம தொழில் புரட்சி தாக்கம் என்பது விளைவுகள். என்ன விளைவு அப்படின்னா, உலகத்தில் தொழில் புரட்சி உண்டானதால் தொழிலாளி முதலாளி என்ற வர்க்கம் உருவானது. பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் தொழிற்சாலையில் வேலை அமர்த்தப்பட்டு குறைவான ஊதியம் கொடுத்தார்கள். தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். முதலாளி தொழிலாளி என்ற 2 வர்க்கம் உருவானது. தொழிலாளர் இயக்கங்கள் உருவானது. இதெல்லாம் நாம் தொழிற்சாலையுடைய விளைவுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. அடுத்தது பீட்டர்லூ கொலை. இங்கிலாந்தில் மிகப்பெரிய ஒரு நகரம் பீட்டர்லூ. இந்த பீட்டர்லூ நகரத்தில் இங்கிலாந்தில் விலைவாசி ஏற்றம், உணவுப் பொருட்களை ஏற்றத்துக்கு காரணமாக மக்கள் போராடினார்கள். போராடும்போது அங்கே ஹென்றி கெனட் என்ற தலைமையில் போராடி அந்த நாட்டு அரசாங்கம் இந்த போராட்டத்தை நசுக்கி அந்த ஹென்றி கெனட் என்ற தலைவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அதுக்கு அடுத்தபடியாக மாணவர்களே, டோல்புடீர் குற்ற வழக்கு. டோல்புடீர் குற்ற வழக்கு என்பது 1834ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். தொழிலாளர்கள் வேலை நேரத்தை குறைக்க வேண்டும், வேலை அதிகமாக சம்பளம் தர வேண்டும், ஊதியத்தை குறைத்தார்கள். இதை காரணம் கட்டி போராடினார்கள். போராடும்போது அந்த நாட்டு அரசாங்கம் போராட்டத்தை நசுக்கியது, துப்பாக்கி சூடு நடத்தியது. 6 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு அண்டை நாடான ஆஸ்திரேலியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு சிறை தண்டனை விதித்தார்கள். அமெரிக்காவில் இருப்பு பாதை வேலை நிறுத்தம். இருப்பு பாதைன்னா ரயில்வே தொழிலாளர்கள் தங்களுடைய வேலை நிர்ணயத்தை நிர்ணயிக்க வேண்டும், ஊதியம் நிர்ணய வேண்டும், ஊதியம் குறைக்கக்கூடாது. இந்த காரணத்தை காட்டி அங்கே போராடினார்கள். இதையும் இங்கிலாந்து அரசு அந்த நாட்டு காவல்துறை அதிகாரிகளாலும் தேசிய புலனாய்வு படையினாலும் நசுக்கப்பட்டது.
அதுக்கு அடுத்தபடியாக ஹேமாத் படுகொலை. ஹேமாத் படுகொலைங்கிறது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு நகரம். சிகாகோ நகரத்தில் அருகில் இருக்கின்றது ஹேமாத் நகரம். அந்த நகரத்தில் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை இருக்கு. அந்த தொழிற்சாலையில் இருந்த தொழிலாளர்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்தை அடக்கும் வகையில் அமெரிக்க அரசு குண்டு வீசியது. 7 அதிகாரிகளும் 4 பொதுமக்களும் இறந்தார்கள். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவமாக ஆயிடுது. ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் இதுவரை இந்த பாடத்துடைய கருத்து என்று சொல்லப்படும் பாடப்பொருளான தொழிற்புரட்சியின் பொருள், தொழிற்புரட்சியின் சிறப்புகள், தொழிற்புரட்சி ஏற்பட்டதற்கான காரணங்கள், பருத்தி தொழிற்சாலை, இரும்பு தொழிற்சாலை போன்ற தலைப்புகளில் பல்வேறு கருத்துக்களை நாம் பார்த்தோம். அறிந்திருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள். மனதில் வைத்து கொள்ளுங்கள் மாணவர்களே. இந்த தொழிற்புரட்சி எங்கே உருவானது? இங்கிலாந்து தெரியும். தொழிற்புரட்சி தாயகம் என்றுன்னா இங்கிலாந்து. ஆகவே தொழிற்புரட்சி இல்லையெனில் இன்றைய உலகம் கிடையாது. இன்றைய உலகம் நவீனமாவதற்கு காரணமே இந்த தொழிற்புரட்சி தான். மாணவர்களே, இந்த பாடத்தில் தொழிற்புரட்சி சம்பந்தமான செய்திகளை நாம் உள்வாங்கி தெரிந்து கொண்டோம். மேலும் தொழிற்புரட்சி இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் அமெரிக்காவிலும் நடைபெற்றதையும் நாம் அறிந்து புரிந்து கொண்டோம். மேலும் உங்களிடம் சில கேள்விகளை கேட்கலாம் என்று ஆவலாக இருக்கின்றேன் மாணவர்களே. அதில் முதலாவது கேள்வியாக, பீட்டர்லூ படுகொலை நடைபெற்ற ஆண்டு? மாணவர்களே, விடை 1819. அடுத்த கேள்வியாக, டீசல் என்ஜினை கண்டுபிடித்தவர் யார்? ரூடால்ஃப் டீசல். மாணவர்களே, தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.